வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த விபர ஜாதகத்திற்கு போன வீடியோவில் நம்ம லக்கணம் கண்டுபிடிச்சோங்க. அதுக்கு உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சோம். அப்புறம் லக்கணம் நின்ற நட்சத்திர பாதம் எதுன்னு கண்டுபிடிச்சோம். உதயாதி நாளிகை 20 நாளிகை 40 வினாடின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி லக்கணம் சிம்ம லக்கணம்னு வந்தது. அதே மாதிரி அந்த லக்கணம் நின்ற நட்சத்திர பாதம் பூரம் 3ன்னு வந்தது. இது போன வீடியோவில். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ இதே விபர அதே ஜாதகத்திற்கு நம்ம ராசி எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சந்திரன் தான் ராசி மனசு கலகுற. அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கார் குழந்தை பிறந்த போது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தாங்க ராசி கண்டுபிடிக்கிறது. இந்த ராசியை இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் பாதத்தில் இருக்காருன்னு இந்த ராசியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அன்றைய நட்சத்திரம் முழு அளவு என்னான்னு பார்க்கணுங்க. அதாவது பஞ்சாங்கத்தில் சூரிய உதயத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மேலே உள்ளது அடுத்த நட்சத்திரம்னு நம்மளை தான் புரிஞ்சுக்கணும். இப்போ அதன்படி இந்த குழந்தை பிறந்த அந்த சித்திரை 20ஆம் தேதி சதய நட்சத்திரம் சூரிய உதயத்திலிருந்து 38 நாளிகை 41 வினாடி இருக்குதுன்னு பஞ்சாங்கம் பக்கம் 9ல் நம்ம பஞ்சாங்கத்திலேருந்து அந்த விவரத்தை எடுத்துக்கிட்டோங்க. இப்போ குழந்தையோட பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடணும்னு அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் எதுன்னு அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னிங்கன்னா, குழந்தை பிறந்த அந்த நாளையோடைய நட்சத்திர அளவு அந்த குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை இருக்கு இல்லைங்களா, குழந்தை பிறந்த அன்னைக்கு சூரியன் உதிச்சதுலேருந்து இந்த நட்சத்திரம் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம பஞ்சாயத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி குழந்தை பிறந்த நேரம் சூரிய உதயத்திலேருந்து எத்தனை மணி எத்தனை நாளிகை எத்தனை வினாடின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்படியே அந்த நட்சத்திர அளவுக்கு உள்ளார உதயாதி நாளிகை குழந்தை பிறந்த அந்த குழந்தை உதயாதி நாளிகைனா ஒன்றும் இல்லைங்க, குழந்தை பிறந்த சூரிய உதயத்திலேருந்து எத்தனை நாளிகை எத்தனை வினாடி கழித்து பிறந்திருக்கு அப்படிங்கிற விவரம் தான். அப்போ அந்த குழந்தை பிறந்த அந்த நாளிகை வினாடி அன்றைய நட்சத்திர அளவோட அதற்கு உட்பட்டு இருக்குன்னா, இப்போ பாருங்களேன், சித்திரை 20ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்கு. அன்றைக்கி சதயம் 38 நாளிகை 41 வினாடி இருக்குது. ஆனால் உதயாதி நாளிகை 20 நாளிகை 40 வினாடி இருக்கும்போதே குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த சதயத்தோட அளவுக்கு உட்பட்டு தான் அந்த குழந்தை பிறந்ததுனால குழந்தை பிறந்த நட்சத்திரம் சதயம். சரிங்க, இந்த உதயாதி நாளிகை இந்த நட்சத்திரத்தை விட கூட இருக்குது அப்படின்னு என்னென்னா, அந்த நட்சத்திரத்தோட அடுத்த நட்சத்திரம் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம். இதுதாங்க அங்கே விதி. ரெண்டு விதிகள் ராசி கண்டுபிடிக்க 2 விதிகள் இருக்குங்க. குழந்தை பிறந்த நாளின் நட்சத்திர அளவுக்குள் குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை இருந்தால் அந்த நட்சத்திரமே குழந்தை பிறந்த நட்சத்திரமாகும். அடுத்த விதி 2, குழந்தை பிறந்த நாளின் நட்சத்திர அளவுக்குள் இல்லாமல் அதையும் தாண்டி குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை இருந்தால் அன்றைய நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரம் குழந்தை பிறந்த நட்சத்திரமாகும். இப்போ நமக்கு குழந்தை பிறந்த அன்றைய நாளைய சதய நட்சத்திரத்திற்குள் உதயாதி நாளிகை குழந்தை பிறந்த நாளிகை வினாடி இருப்பதால் சதயமே குழந்தை பிறந்த நட்சத்திரமாகும். இதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்போ இந்த சதய நட்சத்திரத்தை முழுசாக எடுக்கணும். அது முன்னாடியே இருக்கலாம் பின்னாடியே இருக்கலாம். அதை இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கு பேர் தாங்க ஆதி அந்த பரிம நாளிகை காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ஆதி அந்த பரம நாளிகை காணுதல். அதாவது ஆதினா தெரியும் முதலும், அந்தம்னா முடிவு. அதுதான் முழு அளவு என்னான்னு எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும்னா, ஆதி அந்த பரம நாளிகைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ஒரு தினுசாக இருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஆதி அந்த பரம நாளிகைனா நட்சத்திரம் முழு அளவு காணுதல்னு தான் அர்த்தம். அவ்வளோதாங்க. வார்த்தை ஜோதிடத்தில் தினுசாக இருக்குன்னு இது நினச்சிக்க வேண்டாம். ஆதி அந்த பரம நாளிகைனா நட்சத்திரத்தின் முழு அளவு. அப்போ சித்திரை 20ஆம் தேதி குழந்தை பிறந்த அன்னைக்கு சதயம் 38 41 இருக்குதுன்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அப்போ நாளும் அந்த நட்சத்திரம் இருந்திருக்கும். அப்போ சித்திரை 19ஆம் தேதி சதயம்னு போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த நட்சத்திரத்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி சித்திரை 19ஆம் தேதி இந்த சதயத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் அவிட்டம் 42 நாளிகை 38 வினாடி இருப்பதாக பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த 42 நாளிகை 38 வினாடி 42.38ன்னு சொல்லுவோம். இனிமேல் 42 அவிட்டம் 42.38ஓட அவிட்டம் முடிஞ்சதுனால் அதற்கு அப்புறம் உள்ள நாளிகை வினாடி பூரா அதுக்கு அடுத்த நட்சத்திரமான இந்த சதயம்தான். அப்போ அந்த அவிட்டத்தை கழிச்சிட்டோம்னா இப்போ சித்திரை 19 அன்னைக்கு சதயம் எவ்வளோ நாளிகை வினாடி இருக்குதுன்னு நமக்கு தெரிய போகுது. அப்படி கழிக்கணும்னா ஒரு நாளுக்கு மொத்த நாளிகை வந்து 60 நாளிகைங்க. அப்போ அந்த 60ல் போய் இந்த அவிட்டத்தை கழித்தோம்னா நமக்கு மீதி கிடைக்கிறது அந்த சதயம். அப்போ 60 நாளிகையில் 42.38 கழிக்கும்போது 17.22 நமக்கு 17 நாளிகை 22 வினாடி கிடச்சிருக்கு. இன்றைக்கி சித்திரை 19 குழந்தை பிறந்த முதல் நாள் அன்றைக்கி இந்த சதயம் 17.22 இருக்குது. அதை வந்து குழந்தை பிறந்த நாளன்று உள்ள சதயத்தோடு கூட்டிக்கணும் அந்த நாளிகையோட. அப்போ குழந்தை பிறந்த இந்த சித்திரை 20ஆம் தேதி சதயம் 38.41ஓட முடியுது. இதுக்கப்புறம் உள்ளது வந்து பூரட்டாதி வரும். அது இப்போ இங்கே தேவையில்லை. இப்போ நமக்கு முதல் நாள் இருக்கிற அவிட்டத்தை கழித்து எடுத்துகிட்டு போக மீதி இருக்கிற சதயம் 17.22, குழந்தை பிறந்த இன்னைக்கு சதயம் வந்து 38.41, ரெண்டையும் கூட்டும்போது 55.63 வருது. 63னாவே 60 தான் நமக்கு கணக்கு வினாடி. 60ங்கிறது ஒரு நாளிகையை மாறுறதுனால 56 நாளிகை 3 வினாடி ஆதி அந்த பரம நாளிகை. குழந்தை பிறந்த நட்சத்திரமான அந்த சதயத்தின் முழு அளவு ஆதி அந்த பரம நாளிகை முழு அளவு முதல் நாளும் அடுத்த நாளும் இந்த சித்திரை மாதத்தில் வர அந்த குழந்தை பிறந்த அந்த சதயத்தின் முழு அளவு நமக்கு 56 நாளிகை 03 வினாடி. இதுதாங்க ஆதி அந்த பரம நாளிகை. இந்த 56.03 இந்த இது வந்து இந்த சதய நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் சேர்ந்த அளவுங்க. முழு அளவு தானே, சதயத்தோட முழு அளவு தான் 56.3. அப்போ அந்த 4 பாதங்கள் தான் 56.3. அப்போ ஒரு பாதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பாதம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா இதை எல்லாத்தையும் நம்ம வினாடியாக மாற்றிக்கிறோம். ஒரு வினாடிக்கு 60 நாளிகைங்கிறதுனால 56 நாளிகைக்கு இந்த 60 ப்ளஸ் அந்த 03 சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்க்கும்போது இது ரெண்டெல்லாம் பெருக்கும்போது நமக்கு 33.63 வினாடிகள் கிடைச்சிருது. இந்த 33.63 4 பாதங்களுக்கு உள்ள வினாடிகள் அளவுங்கும்போது ஒரு பாதத்துக்கு என்ன வினாடிகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 33.63 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஒரு பாதம் கிடைச்சிடுது. அப்படி ஒரு பாதம் கிடைக்கும்போது 840.75 வருதுங்க. புள்ளி 50க்கு மேலே போயிட்டாலே அது ஒரு வினாடின்னு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ அடுத்த வினாடிக்கு போயிடுச்சு, முக்காலும் வந்துருச்சுங்களா. அதனால் 840.75 841 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒரு பாத அளவு 841ங்க. இப்போ அந்த சதயத்தோட ஒரு பாத அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ சித்திரை 19ஆம் தேதி சதயம் வந்து 17 நாளிகை 22 இருந்தது. சித்திரை குழந்தை பிறந்த சித்திரை 20ஆம் தேதி உதயாதி நாளிகை 20:40 இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை 19 அவிட்டம் 42:38 போன பிறகு அன்னைக்கு மீதி உள்ள சதயம் ஆரம்பிச்சிருச்சு. சித்திரை 19ஆம் தேதி அவிட்டம் 42 நாளிகை 38 வினாடி போனதுக்கு அப்புறம் சதயம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சதயத்தை இந்த தேதியில் குறிக்க மாட்டாங்க. அவிட்டம் எவ்வளோன்னு தான் குறிப்பாங்க. நம்ம தான் அதை எடுத்துக்கணும். அப்போ அந்த ஒரு நாளைக்கு உரிய 60 நாளிகையில் போய் இந்த அவிட்டத்தை கழிக்கும்போது அன்றைய சதயம் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து சித்திரை 20ஆம் தேதி நமக்கு சூரிய உதயத்திலிருந்து 20 நாளிகை 40 வினாடி போனதும் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினோம்னா 2 6 7 3 6 7 3 இது 60க்கு மேலே இருக்கிறதுனால இது ஒரு நாளிகையாக மாறிடுது. 38.02
இது வந்து நட்சத்திர செல்லானதுங்க. இந்த நட்சத்திரம் 19ஆம் தேதியிலேருந்து தொடங்கிடுச்சு. அந்த 19ஆம் தேதியில் இருக்கிற அந்த 17, 22 உதயாதி நாளிகை 20, 40 கூட்டும்போது நட்சத்திரம் இவ்வளோ செலவாயிருக்கு. குழந்தை பிறந்தபோது நட்சத்திரம் சென்ற அளவு 38:02. அன்ற சதய நட்சத்திரம் 38 நாளிகை. சதய நட்சத்திரத்தோட மொத்த அளவு 56.03. ஆனால் சதய நட்சத்திரம் சந்திரன் 38 நாளிகை 02 வினாடி கடக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நம்ம இதோட அளவில் போயிட்டு ஒரு பாதங்களோட அளவை குறைச்சிக்கிட்டே நம்ம கழிச்சிக்கிட்டே வரும்போது எந்த பாதத்தில் சந்திரன் இருக்காரோ அதுதான் அந்த ராசியோட சந்திரன் என்ற நட்சத்திர பாதமாகும். அப்படி நம்ம கழிக்கும்போது 38:60:02 அப்படிங்கும்போது 0 8 6 48க்கு 8 மீதி 4 18 4 22 22 + 2. அப்போ வந்து இது நட்சத்திர செல்லானது 22:82, அதாவது 2282 வினாடிகள் நட்சத்திர செல்லாகும்போது. இப்போ இந்த 22:82ல் நட்சத்திரத்தோட பாதங்களை கழிச்சிக்கிட்டே வரும். சதயம் 1 அப்போ ஒரு பாதத்தோட அளவு 841 1 4 12 8 போச்சுன்னா 6 மீதி 1. சதயம் 2 அது 841 கழிக்கும்போது 0 0 14 8 போச்சுன்னா 8. சதயம் 3 841 கழிக்க முடியாதனால இந்த சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் சதயம் 3 ஆகும். சதயம் 3ஆம் பாதத்தில் ராசி இருக்கிறது. இந்த சதயம் 3ங்கிறத இனிமேல் தான் ராசியை சொல்லணும். ஏன்னா சதயம் சில நட்சத்திரங்களோட 1ஆம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும், 2ஆம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும், 3ஆம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும், 4ஆம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும். அதனால் இதை லக்கணம் மாதிரி முதல்ல சொல்லாமல் நட்சத்திர பாதை என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ராசியை சொல்லணும். இப்போ சதயம் 3 கும்பத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிறந்த ராசி கும்பம். ராசி என்ற நட்சத்திர பாதம் சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் சதயம் 3. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அந்த குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை தாங்க கதாநாயகன். அந்த குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை அன்றைய நட்சத்திர அளவுக்குள் இருந்தால் அதுவே குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம். அந்த உதயாதி நாளிகை குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை அன்றைய நட்சத்திர அளவை விட அதிகமாக இருந்தால் அதற்கு அன்றைய குறிப்பிட்டிருக்கும் நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரம் அந்த குழந்தையோட நட்சத்திரங்க. இப்போ நமக்கு உதயாதி நாளிகை 20, 40ங்கிறதுனால அன்றைக்கி சித்திரை மாதம் சதயம் அதை விட அதிகமாக 38, 41 இதுக்குள்ளார இது அடங்கிறதுனால இந்த சதயமே இந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம். இந்த சதயம் 20ஆம் தேதி 38, 41 முடிஞ்சாலும் அது முன்னாடி என்ன அளவுங்க பார்க்கும்போது சித்திரை 19ஆம் தேதி அவிட்டம் போட்டிருக்காங்க. அந்த அவிட்டத்தை வந்து அந்த ஒரு நாளையோட 60 நாளிகளை கழிக்கும்போது அவிட்டத்துக்கு அடுத்த நட்சத்திரமான சதயத்தோட அளவு நமக்கு கிடைச்சிருது. அப்படி அந்த சித்திரை 19ஓட சதய அளவும் சித்திரை 20ஓட சதய அளவும் சேர்ந்தது தான் நட்சத்திரத்தோட முழு அளவு. அந்த முழு அளவு தான் ஆதி அந்த பரம நாளிகை காணுதல்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த முழு அளவு வந்து அந்த சதயத்தோட 4 பாதங்களும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு பாதம் என்ன அளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது நாள் உள்ள அந்த அளவையும் குழந்தை பிறந்த அன்னைக்கு அதோட உதயாதி நாளிகையை எடுக்கும்போது அது முழுசாக நமக்கு தெரிஞ்சிருது. அந்த நட்சத்திர செல்லான அளவில் நட்சத்திரத்தோட பாதங்களை போட்டு கழிச்சிக்கிட்டே வரும்போது எந்த பாதத்தில் கழிக்க முடியலையோ அந்த அளவு தான் அந்த நட்சத்திர பாதம் தான் ராசி சந்திரன் என்ற நட்சத்திர பாதம். ஆக ராசி
கும்பராசி, சந்திரன் என்ற நட்சத்திர பாதம், சதயம் 3. பஞ்சாங்கத்தில் மற்ற கோள்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்திரனை நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். மீண்டும் அடுத்து வந்து ஆதி அந்த பரம நாளிகை அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டதுனால இனிமேல் நம்ம திசா புத்தி இருப்பு, இந்த குழந்தை எந்த திசையில் எந்த திசையில் திசை எவ்வளோ வருஷத்தை இருப்பு இருக்கும்போது எவ்வளோ மாத நாள் என்ன திசை அப்படிங்கிறத அடுத்ததாக பார்ப்போங்க. நன்றி, வணக்கம்.